ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காலைல 3 ஆர்டர் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே ஆர்டர் வச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதால் தான் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா சார்ஜர் வேறு கம்மியாகிடுச்சு. சரி, அதால் அப்படியே ஆர்டர் ஓட்டுனேன்ட்டேன். பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ வந்து காமிக்கிறவங்ககிட்ட ஒரு இதுவுக்கும் ஒரு ட்ரிப்புக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு 7 மணிக்கு ஆன் பண்ணேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:55 ஆகுது. இப்போ வரைக்கும் எந்த ஆர்டருமே வரல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சு, கெட்ட பார்த்துல இது கேன்சல் பண்ணி விட்டாங்க ஆர்டரை. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அப்போலேருந்து இன்னும் வரைக்கும் ஒரு ஆர்டர் கூட வரல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு தெரியல ஒன்றும். இதுங்க உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் மொத்தம் 8 ஆர்டர் ஓட்டிக்கிறேன். 260 ரூபாய் கிட்ட வந்துக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் அமௌண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட்டு. பாருங்கள், கரெக்டாக 7:16 ஒரு ட்ரிப்பு வந்துச்சு. பார்த்தா கிட்ட போகிறதுக்குள்ளே கேன்சல் பண்ணி விட்டாங்க. காலையில் அவங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகுது இப்போ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் பெட்ரோல் போட்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு 120 ரூபா கிட்ட போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக. பார்த்தீங்கன்னா தெரியும் 160 ரூபா தான். அப்போ நீங்கள் நம்மளுக்கு எவ்வளோ நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா 140 ரூபா தான் இருக்குமே. ஏன்னா 120 ரூபா பெட்ரோல் போயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா மீதி 140 ரூபா தான் இருக்குமே. நைட்டு சுத்தமாக ஆர்டரே வரல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னே தெரில ஒன்றும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரே ஒரு இது கேன்சல் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இன்னும் எந்த இதுவுமே வரல, ட்ரிப்புமே வரல. எனக்கு வேறு மாற்றி மாதிரி சொல்கிறேன். ஒரு டைமு ட்ரிப்புன்னு சொல்கிறேன், ஒரு டைம் ஆர்டர்னு சொல்கிறேன். எனக்கு ஸ்விக்கி ஓட்டி அதே இதுவாக வந்துச்சுல்ல, அதனால் எனக்கு அப்படியே வருது. ஏன்னு தெரியல ஒன்றும். பாருங்கள் அப்படியே. இதில் பார்த்தீங்கன்னா 11 கம்ப்யூட்டர் ஆர்டர்ஸ் நமக்கு இது. அதெல்லாம் எப்போ கம்ப்ளீட் பண்ணதுன்னு தெரியல. டோட்டலாக ஒரு வேளை கம்ப்ளீட் பண்ண தரலான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி வந்தவொடனே ஸ்விக்கிக்கே போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மதிய டைமில் பண்ணால் அது ஓரளவுக்கு ஆர்டர் வருது. நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கிட்ட ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 7 மணி லாகின் பண்ணால் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆக போகுது. ஒரே ட்ரிப்பு வந்துச்சு, அதுவும் கேன்சல் பண்ணி விட்டாங்க கிட்ட போகிறதுக்குள்ளே. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே வரல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. பாருங்க ஒரு நிமிஷம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 11 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தான் இருக்குது. மார்னிங் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் இன்னும் சேஞ்சே ஆகலை. எப்போ சேஞ்ச் ஆகும்னு தெரில. மண்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். அது வரைக்கும் ரேப்பிடோ ஓட்டான்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் வர மாட்டேங்குது. காலைல பரவாயில்ல ஓரளவுக்கு, ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்று கூட வரல. ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா காமிக்கிறவங்க கிட்டே எவ்வளோ ஏர்னிங்ஸ்க்குன்னு பாருங்கள். இதுதான் இந்த வாரம் ஓட்டன்ட்டு. நம்ம மற்ற வாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்துலேயுமே இன்சென்டிவாக வரல வேறு. பாருங்கள் 9 ரூபா வந்தது பாருங்கள் இன்சென்டிவ். இதில் பாருங்கள் 8.5 மணி நேரம் ஓட்டி இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 19 ரூபா தான் வந்துக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு ஷிஃப்ட்டு தெரியாமல் மாற்றி ஓட்டுறதால ஃபுல்லாக கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. நான் பேசாமல் ஷிஃப்ட்டு மாற்றாமே இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்ம ஒன்று ஷிஃப்ட்டு போட்டால் அவங்க ஒரு ஷிஃப்ட்டு மாற்றி விட்றாங்க. சரி, நைட் டைமில் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அவங்க இந்தமாரி பண்ணி விட்டாங்க.
ஆல்ரெடி திருப்பி நான் நைட் ஷிஃப்ட்டே போட்டுக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. 7 to 11 போட்டுக்கிறேன். அவங்க எப்படி மாற்றி விடுவாங்கன்னு தெரில. பார்த்தா தான் தெரியும். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன் டைமிங். இல்லைன்னா அவ்வளோதான். ஓட்டியிருந்தேன்னா பெட்ரோல் காசு தான் வந்துருக்குமே. ஓட்டது ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிருந்துருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எதுவுமே வரல. அப்படியே தான் இருக்குது. நானும் ஆர்டர் வரும் பார்த்துக்கிறேன். அப்போலேருந்து இன்னும் எந்த ஆர்டருமே வரல. ஒன்று கூட பாருங்க. நானும் எல்லாமே கொடுத்து பார்த்துட்டேன். எதுவுமே வர மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கழிச்சு வந்துது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு வந்துச்சு. நான் வேறு மாற்றி மாற்றி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுன்னு வச்சுக்காதீங்க. ஒரு டைம் ஆர்டர்னு வந்து ஒரு டைம் ட்ரிப்புன்னு வந்து என்னன்னே ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு அவசரத்தில் வேறு அங்கே பாருங்கள். அதுக்குள்ளே கிட்ட போயிட்டு சொல்கிறேன். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் தான் படுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் பிக்கப் பண்ணுறேன். முடிஞ்ச வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ தான் மொதல் ஆர்டரே வந்துக்குது. இதுக்கு மேலே என்ன ஓட்டினா தான் படுக்குது. நான் ஒன்றும் வேலைக்கு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் பக்கத்தில் தான் நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் நினைக்கிறேன். வந்து ஒரு 200 மீட்டர் தான் போட்டுச்சு. எவ்வளோ தூரம் தெரில. மட்டும் காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் அந்த ஒரு இது பேர் தெரிஞ்சில்ல ஆச்சு. அங்கே தான் நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டோம். என்னோட வீடியோ கேமரா வேறு இல்லை. அதெல்லாம் ஒத்த கையிலே தூங்க வைக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்படியே கிட்ட போயிட்டு கிட்ட பேசுகிறேன். கஸ்டமரை வெயிட் பண்ண நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிட்ட பேசுகிறேன். ஆனால் வீடியோ எடுக்க முடியாது. ஒருத்தர் கையிலே வண்டி ஓட்ட முடியாது. வண்டி ஓட்டினா ஒரு கையில் வீடியோ எடுக்க முடியாது. சரி, நான் அதால் உங்கள்கிட்ட ட்ராப் பண்ணிட்டு பேசுகிறேன்.